என்னோட வீடியோவோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ ரீசெண்டா வந்து கூகுள்ல வந்து இண்டெக்ஸ் ஆகல. அவங்களுடைய போஸ்ட் வந்து கூகுள்ல இண்டெக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. மேனுவலா பண்ணாலும் இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூகுளோட இந்த சர்ச் கன்சோலோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 3 அதாவது வந்து ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 3ஆம் தேதி அவங்களுடைய கூகுள் வெப்மாஸ்டரோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து இது போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து இருக்க தான் செய்யுது. மேனுவலாக பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து சைட் மேப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மேனுவலாக பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் கடைசியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து கூகுள் சர்ச் கன்சோல், சைட் மேப்பு, இந்த ரோபோட்ஸ் டெக்ஸ்ட் இதை பற்றி நான் வந்து விரிவாக வந்து அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னெல்லாம் வந்து யூசர் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னெல்லாம் வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். கூகுள் இண்டெக்ஸை பற்றி, ரோபோட்ஸ் டெக்ஸ்ட்டை பற்றி, அடுத்து சர்ச் கன்சோலை பற்றி, சைட் மேப், எக்ஸ்எம்எல்லை பற்றி, இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். என்னெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த நிறைய பேர் வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து டெலகிராம் குரூப் வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த குரூப் வந்து என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியலை. நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாங்க. வெப்சைட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெனுவில் நீங்கள் வந்து பாருங்கள். மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து கேட்டுக்க முடியும். ஆல்ரெடி யூசர் வேறு யாராவது கேள்வி கேட்டிருந்தாலும் அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் கேள்வியும் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷன் போர்டுமா தான். ஸோ 2 விதத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேஜ் வந்து லோட் ஆகட்டும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இந்த பேஜ் வந்து இருக்கும். டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு யூசர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கிறேன். நீங்களுமே வந்து இதில் போயிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து பணம்லாம் வந்து கிடையாது. இது ஃப்ரீ தான், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இது மெம்பர்ஷிப் பண்ணணும், பணம் கட்டணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து இதை மெம்பர்ஷிப் வந்து ஆகணும், புரியுதுங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. கூகுளோட இந்த குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டு தனியாக வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் மூலிமா கிரியேட் பண்ண தான் இது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, புரியுதுங்களா? இது கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், புரியுதுங்களா? இதில் போயிட்டு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நியூ டாபிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னவோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு யூசர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து உங்களுடைய கொஸ்டின் பார்க்குறப்ப அதுக்கு நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணுவேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ புதுசாக உள்ளுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வேறு யாராவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்களா? ஸோ மேபி வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆல்ரெடி யாராவது வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து என்ன மாதிரி ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து சர்ச் மூலிமா நீங்கள் வந்து தேடிக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சா அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ டாபிக் அப்படிங்கிற இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ நியூ டாபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸு என்ன சப்ஜெக்டில் வந்து கேட்க போகிறீங்க, கீழே வந்து உங்களுடைய கேள்வி என்னவோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அட்டாச் ஏ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய பிசி அல்லது உங்களுடைய மொபைல்லேருந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அது மூலிமா நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய லிங்க்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒரு பிளாக்கரில் ஒரு போஸ்ட் வந்து எப்படி போடுவோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக உங்களுடைய கொஸ்டின்ஸ் இது மூலிமா நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். அண்ட் இது நான் வந்து டிஸ்கார்ட் வந்து பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கேட்டுக்குங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து கூகுள் குரூப்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அதுவுமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மேனுவலாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சேட்டிங் வெப்சைட்லாம் போயிட்டு சேட் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் இது வந்து சேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டேப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே. இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரேண்டமாக ஒரு நேம் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த சேட்டில் வந்து என்டர் ஆகிட்டு நீங்கள் சேட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் வந்து என்னுடைய வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பேம் லிஸ்ட்டில் வந்து போகும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். இது என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தர் வந்து அவருடைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ டவுட் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஃபார் ரிவ்யூ அல்லது வந்து லைக்லி ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும். அப்படின்னா இதில் வரும். இதில் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதை பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஒன்று இதை நான் வந்து ஸ்பேம் லிஸ்ட்டில் போடணும், அப்படி இல்லைனா டெலீட் வந்து பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய சேனல் வந்து ஸ்பேம் லிஸ்ட்டில் வந்து போகும், புரியுதுங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எனக்கு லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஸோ டேரெக்டாக இந்த பேஜில் வந்து என்னால் இதுக்கு ரிப்ளை வந்து பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அதுக்கு நான் வந்து ரிப்ளை வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அதனால் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து தயவு செய்து என்னுடைய யூடியூப் சேனலோட கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்தாதீங்க. அது கண்டிப்பாக வந்து நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ வேறு எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்மளுடைய வெப்சைட் வாங்க. வெப்சைட்டில் வந்து சேட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய நேம் வந்து ரேண்டமாக ஒரு நேம் அடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு என்னுடைய வெப்சைட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். இந்த டிஸ்கஷன் போர்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சேட் அப்படிங்கிற 2 ஆப்ஷனுமே நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்குதோ அது வந்து இதில் வந்து கேட்கலாம். ஸோ நான் வந்து இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்குதோ அதை நான் வந்து வெப்சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் விசிட் பண்ணிட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் வந்து இந்த சேட் ஆப்ஷன் சொல்லுவேன். அப்படி இல்லைனா இந்த டிஸ்கஷன் போர்டு சொல்லிட்டு 2ல் நீங்கள் எந்த இதில் போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்டாலும் சரி நான் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த பேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன் அண்ட் சேட் அப்படிங்கிற இந்த 2 பேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கேள்விகள் என்ன இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். கண்டென்ட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பேஜை வந்து லைக் பண்ணினா தான் அந்த கண்டென்ட் லாக்கர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் லாக்கர் வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த கோடிங் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போகிறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு கோடிங் வந்து என்கிட்ட வந்து இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு லிங்க் வந்து இருக்குது. ஒரு 15 டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணினா மட்டும்தான் உங்களுடைய கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட ஒரு கோடிங் வந்து இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் கூட நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நிறைய பேர் இது சம்மந்தமாக வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தனியாக இதுக்கு நான் வீடியோ வந்து போகிறேன். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மாதிரியான வெப்சைட்டில் வந்து இது ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுடைய டவுட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுக்க முடியும். இது எல்லாமே உங்களுடைய வெப்சைட்டில் ரொம்ப நேரம் ஒரு யூசர் வந்து இந்த மாதிரி தக்க வச்சுக்கிட்டீங்க, ரொம்ப நேரம் வந்து தங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதில் இதுவும் வந்து ஒரு வழி, புரியுதுங்களா? எந்த அளவுக்கு உங்களுடைய யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்ற மாதிரி நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ கூகுளோட இந்த குரூப் டிஸ்கஷன் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இதை வீடியோ மேக் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சு கண்டிப்பாக வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். கமெண்ட்ஸை பொறுத்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு நான் பண்ணுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தா எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் என்கிட்ட இந்த டவுட்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க. இது எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, என்னுடைய பேஜில் இந்த மாதிரி வரலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு கோடிங் மூலியமாக தான் நான் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கு நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் தாராளமாக இந்த டிஸ்கஷன் அல்லது சேட் அப்படிங்கிற இந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், எந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத தாராளமாக இங்கே வந்து தெரியப்படுத்த முடியும். ஸோ நான் அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த டாபிக் ரிலேட்டடாக நான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.